நாம குறிகாட்டி எண்கள்ல 2 பாடங்கள் இடங்களும் எண்களும் மற்றும் செவ்வக கணக்கும் ஏற்கனவே பார்த்தாச்சு. தூரங்கள் டாபிக்ல நமக்கு கொஞ்சம் பேசிக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் இல்லைங்களா? நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் அதில் போடுறதுக்கு தூரங்கள் ஃபார்முலால. அப்ப 2 எண்கள் x1 x2 அதாவது y இரண்டும் சமமாக இருந்தால் அவற்றின் தூரம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். மாடுலஸ் ஆஃப் x1 மைனஸ் x2. x1 x2 என்ற 2 குறிகாட்டிகள் என்னன்னா x2 சமமாக இருக்கும்போது அதனுடைய தூரங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் y1 மைனஸ் y2. இது பேஜ் நம்பர் 141ல பாருங்க. கீழே இயற்கணித முறையில் மொத்தமாக கூறியிருக்கிறாங்க. குறிகாட்டி எண்கள் x1 x2 என்ற புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரம் மாடுலஸ் ஆஃப் x1 மைனஸ் x2. குறிகாட்டி எண்கள் xy1 xy2 என்ற புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரம் மாடுலஸ் ஆஃப் y1 மைனஸ் y2 இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா x2 சமமா இருக்கு இல்லைன்னா y2 சமமா இருக்கும்போது மாடுலஸ் ஆஃப் x1 மைனஸ் x2 மாடுலஸ் ஆஃப் y1 மைனஸ் y2 வருது. இல்ல ரெண்டுமே வேறுபட்டு இருக்கு அப்படிங்கறதுக்கான ஃபார்முலா தான் நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square. அந்த ஃபார்முலா வந்து நம்ம பக்கம் 144 பக்கம் எடுங்க. அதுல குறிகாட்டி எண்கள் x1 x2 என்ற இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? இதை யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி எப்படி போடணும் அப்படிங்கறத டீச்சர் சொல்லி கொடுத்தனா உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து செகண்ட் क्वेश्चन வந்து ட்ரை பண்ணலாம் சரிங்களா? பேஜ் நம்பர் 146 எடுத்துக்கோங்க. செகண்ட் क्वेश्चन பாருங்க. 2,1 3,4 -3,6 என்ற புள்ளிகளை இணைத்தால் செங்கோண முக்கோணம் கிடைக்கும் என நிறுவுக. 2,1 3,4 -3,6 என்ற புள்ளிகளை இணைத்தால் செங்கோண முக்கோணம் கிடைக்கும் என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த மூணை நம்ம எழுதிக்கலாமா? செங்கோண முக்கோணம் நமக்கு என்ன தெரியும்? பைத்தகோரஸ் தேற்றம் பயன்படுத்தணும்ல. கோணங்கள் இருக்குதுன்னா நம்ம 5ஆம் பாடத்துல படிச்சது மாதிரி sin cos tan. நம்ம ஃபுல்லா சைட்ஸ்னுடைய ஒவ்வொரு பக்கங்களுடைய நீளங்களா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? பைத்தகோரஸ் தேற்றம் யூஸ் பண்ணி தான் நம்ம போடணும். செங்கோண முக்கோணம்னாலே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஏதாவது ஒரு இடத்துல கோணங்கள் வந்திருக்கு ஒரு இடத்துல பக்கம் வந்திருக்குன்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? நம்ம sin theta cos theta tan theta யூஸ் பண்ணி நம்ம முக்கோணங்கள் பாடத்துல பயன்படுத்துற மாதிரி பண்ணிக்கலாம். இல்ல எல்லாமே பக்கங்களா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ரீதிக்கு வரும்பொழுது நான் பைத்தகோரஸ் தேற்றம் அப்ளை பண்ற மாதிரி அந்த இடத்துல வரணும் சரிங்களா? இப்ப செகண்ட் क्वेश्चन பார்க்கலாமா? நமக்கு செகண்ட் क्वेश्चन என்ன சொல்லுது? ஒரு முக்கோணம் வரையலாம். ஒரு முக்கோணம் அதனுடைய 3 புள்ளிகள் என்னது? 2,1 3,4 -3,6. இது A இது B. இந்த பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறேன்? C அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுத்துக்கிறேன். 2,1 3,4 -3,6. இப்ப நான் என்ன பண்றேன்? இந்த ஒவ்வொரு பக்கத்துக்கும் இதனுடைய தூரங்கள் நம்ம கண்டுபிடிப்போம். எல்லாத்துடைய தூரங்கள் நம்ம கண்டுபிடிப்போம். இப்ப AB அப்படிங்கிற பக்கத்தினுடைய தூரம் கண்டுபிடிப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபார்முலா என்னது? x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square. AB எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட். நம்ம அப்பதான் ஈஸியா இருக்கும். A என்ன? 2,1. B என்னது? 3,4. இதை எழுதிக்கலாம் x1 y1. இது என்னது? x2 y2. இப்படி எழுதி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு சம் போடும்போது இந்த நம்பர்ஸ் மாற சான்ஸ் கிடையாது. அதனால எப்பவுமே நம்ம எழுதும்போது இந்த 2 சைடு எழுதி வச்சுக்கோங்க. அது நிறைய டைம் எடுக்காது. இது எழுதி நம்ம எழுதும்போது நமக்கு ஈஸியா போடணும் செய்யலாம். தப்பாக போடணும். ஸோ x1 minus x2 என்னது? 2 minus 3 whole square plus y1 minus y2 the whole square. y1 minus y2 என்னது? 1 minus 4 whole square. 1 minus 4. So square root of 2 minus 3 எவ்வளவு? minus 1 square. 1 minus 4 எவ்வளவு? minus 3 square. That is equal to square root of minus 1 square 1 minus 3 square 9 இல்லைங்களா? அப்ப is equal to square root of 10. அதுதான் AB உடைய தூரம், அதனுடைய நீளம். அதுக்கடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா AB உடைய நீளம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது BC உடைய நீளம் நம்ம கண்டுபிடிக்கலாம். So BC is equal to again நம்ம அதே ஃபார்முலா எழுதுது x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square.
B பாயிண்ட் என்ன பாருங்க, B பாயிண்ட் என்னது 3, 4. C பாயிண்ட் என்னது -3, 6. இது C பாயிண்ட். சோ இது என்னது x1 y1, இது x2 y2 is equal to square root of x1 minus x2 3 minus -3 whole square plus y1 minus y2 4 minus 6 whole square is equal to square root of 3 plus 3 whole square plus 4 minus 6 minus 2 whole square. 3 plus 3 6 square plus இதோட 2 square. இதோட 6 square 36, 2 square 4. சோ இதோட மதிப்பு √40. சோ BC உடைய நீளம் கண்டுபிடிச்சாச்சு √40. அதுக்கு அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், AC உடைய நீளத்தை கண்டுபிடிக்கணும். எங்கே நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square is equal to square root of A point என்னது, A point வந்து 2, 1. C point எவ்வளவு -3, 6. இது x1, இது y1, இது x2, இது y2. So x1 minus x2 the whole square எவ்வளவு 2 minus -3 whole square plus y1 minus y2 the whole square. y1 எவ்வளவு 1 minus 6 the whole square is equal to square root of 2 minus 1 minus plus ஆயிடும் இல்லையா. So 2 plus 3 the whole square plus minus 5 the whole square. It is equal to 5 square plus minus 5 square equal to 5 square இருக்குதுன்னா negative square வந்து positive ஆயிடும் இல்லையா. 5 square என்னது 25 is equal to இதனுடைய மதிப்பு √50. அப்ப AB உடைய நீளம் எவ்வளவு √10, BC உடைய தூரம் √40, AC உடைய நீளம் √50. சோ அந்த மூணுத்துடைய மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருச்சு. AC உடைய நீளம் வந்து AB உடைய நீளம் எவ்வளவு √10, BC உடைய நீளம் எவ்வளவு √40, AC உடைய நீளம் எவ்வளவு √50. சரிங்களா. இதை யூஸ் பண்ணி நம்ம இது செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணலாம். சரிங்களா. இது செங்கோண முக்கோணம் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுனால பைத்தகோரஸ் தேற்றம் பயன்படுத்தணும் இல்லைங்களா. சோ பைத்தகோரஸ் தேற்றத்தின்படி நம்ம என்ன பண்ணலாம், பாதம் ஸ்கொயர் பிளஸ் உயரம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கர்ணம் ஸ்கொயர். கர்ணம் தான் கூடுதலா இருக்கு, அப்ப இதுதான் கூடுதலா இருக்கு, இதை நம்ம கர்ணமா எடுத்துக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம், AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர் உடைய மதிப்பை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். AB ஸ்கொயர், AB உடைய நீளம் எவ்வளவு √10. சோ √10 நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும் பிளஸ் BC ஸ்கொயர், BC எவ்வளவு √40. அத நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணலாம். ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். சோ 10 இங்கே அதே மாதிரி என்ன ஆயிடும் 40. இது எவ்வளவு வரும் 50 இல்லைங்களா. இங்க 10 இங்க 40 சேர்ந்தா எவ்வளவு 50. 50ங்கிறது நம்ம எழுதலாம் AC ஸ்கொயர் எழுதலாம், எழுதக்கூடாது. நமக்கு AC ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன வரும், AC √50. அப்ப AC ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன வரும் 50 வரும். therefore நமக்கு என்ன பண்ணலாம், AB ஸ்கொயர் plus BC ஸ்கொயர் is equal to AC ஸ்கொயர். அதாவது பைத்தகோரஸ் தேற்றம் நீங்க நிரூபிச்சாச்சு. அப்ப இந்த முக்கோணம் ABC என்ற முக்கோணம் கண்டிப்பா என்ன முக்கோணமாக இருக்கும், ஒரு செங்கோண முக்கோணமாக தான் இருக்கும். therefore 2,3 அந்த புள்ளி 3,4 இந்த உச்சிகளை கொண்ட ஒரு முக்கோணம் என்ன முக்கோணம், இது இந்த உச்சிகளை கொண்ட முக்கோணம், புள்ளிகளை கொண்ட முக்கோணம் ஒரு செங்கோண முக்கோணம் ஆகும். ஒரு என்ன முக்கோணம், செங்கோண முக்கோணம் ஆகும். சரிங்களா. இப்படிதான் இதை ப்ரூவ் பண்றது. ஒவ்வொரு சைடும் ஏபியினுடைய நீளம், பிசியினுடைய நீளம், ஏசியினுடைய நீளம் கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம். அதனால இந்த 3 புள்ளிகளை கொண்ட முக்கோணம் ஒரு செங்கோண முக்கோணம் ஆகும். அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா. நமக்கு क्वेश्चन நம்பர் 3. क्वेश्चन நம்பர் 3 பாருங்கப்பா. மூணாவது क्वेश्चन, ஆதி புள்ளி மையமும் ஆரம் 10 உள்ள ஒரு வட்டம் வரையப்பட்டு வருகிறது. குறியாட்டி எண்கள் 6,9, 5,9, 6,8 ஆன
புள்ளிகள் இந்த வட்டத்தில் உள்ளேயா வெளியேயா வட்டத்திலா என சோதித்து பார்க்கவும். இந்த வட்டத்தில் உள்ள 8 புள்ளிகளின் குறிகாட்டி எண்களை எழுதுக. ஒரு வட்டம் கொடுத்திருக்காங்க. அந்த வட்டத்தினுடைய மையம் வந்து என்னவாமா? ஆதிப்புள்ளி. ஆதிப்புள்ளின்னு என்னது? எக்ஸ் அச்சும் y அச்சும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் புள்ளி தான் என்ன புள்ளி? ஆதிப்புள்ளி. அதனுடைய ஆரம் வந்து 10ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப ஆரம் வந்து மையத்திலிருந்து வட்டத்தை தொடும் புள்ளி வந்து ஆரம், அது வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 10ன்னு சொல்லி நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது நமக்கு வந்து குறிகாட்டி எண்கள் 6, 9, 5, 9, 6, 8 ஆன புள்ளிகள் இந்த வட்டத்தில் உள்ளேயா வெளியேயா வட்டத்திலேயா என்று சோதித்து பார்க்கும். அப்ப நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம தூரம் கண்டுபிடிக்கலாம். நமக்கு ஆதி புள்ளி வந்து 0,0 இருக்கு இல்லைங்களா? அதுல இருந்து 6, 9க்கு இடையில் இருக்கக்கூடிய தூரம். இப்ப 6, 9 வெளியில இருந்துன்னா வட்டத்துக்கு வெளியிலேயே இருக்கும். வட்டத்தின் மேலேயே இருந்ததுன்னா நமக்கு இந்த ஆரம் கிடைக்கணும். சரிங்களா? அப்ப அந்த 3 புள்ளிகள் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம கண்டுபிடிக்கலாம். 6, 9, 5, 9, இன்னொரு புள்ளி என்னங்க? 6, 8. 6, 8. இந்த 3 புள்ளிகள் நான் எடுத்துக்கிறேன். இந்த 3 புள்ளிகள் ஒவ்வொன்று கூட நம்ம என்ன பண்ணலாம்? செக் பண்ணலாம். நமக்கு எது வந்து கரெக்டா வருது அப்படின்னு சொல்லி போட்டு நமக்கு வட்டத்துக்கு வெளியேவா உள்ளேயான்னு சொல்லி நமக்கு செக் பண்ணலாம். அப்ப ஆதி புள்ளி இந்த பாயிண்ட் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறேன்? சின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்ப ஓஏனுடைய தூரம் கண்டுபிடிக்கிறேன். இப்பதான் நம்ம பார்த்தோம் ஓஏனுடைய தூரம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square. That is equal to square root of OA. O என்பது ஒரு புள்ளி, ஆதி புள்ளி 0,0. A என்பது எவ்வளவு? 6, 9. So square root of 0 minus 6 the whole square plus square root of 0 minus 9 the whole square equal to square root of இங்க என்ன வரும்? 0 minus 6 அப்படிங்கும்போது minus 6 square minus 6 square பண்ணும்போது நமக்கு 36. அடுத்து minus 9 square 0 minus 9 minus 9 the whole square 81. square root of 7 11. நமக்கு என்ன வருது? 117 கிடைக்குது நமக்கு ஓஏனுடைய தூரம். அதே மாதிரி ஓபியினுடைய தூரம் கண்டுபிடிக்கலாம். நமக்கு square root of x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square. O எவ்வளவு? 0,0. B புள்ளி எவ்வளவு வருது நமக்கு? 5, 9 is equal to square root of O, 0 minus 5 the whole square plus y1 minus y2. y1 எவ்வளவுங்க? 0. 0 minus 9 the whole square is equal to square root of இது 0 minus 5 வரும். 5 ஸ்கொயர் பண்ண நமக்கு என்ன பண்ணலாம்? 25 டைரக்டா எழுதிக்கலாம். இது என்ன வரும்? 0 minus 9 the whole square பண்ணும்போது நமக்கு எவ்வளவு வருது? 81 is equal to 6. 8 கூட 2 கூட்டினா எவ்வளவு வரும்? 10. 106 வருது. அடுத்து இன்னும் ஒரு புள்ளியும் கூட இருக்கு, C பாயிண்ட் இல்லைங்களா? அப்ப நம்ம C பாயிண்ட்க்கு கண்டுபிடிக்கணும். So OC is equal to again same formula x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square. O point வந்து 0,0, C point வந்து 6, 8. So square root of x1 minus x2 0 minus 6 the whole square plus y1 minus y2 0 minus 8 the whole square equal to 0 minus 6 நம்ம டைரக்டா போட்டுக்கலாமா? இது எவ்வளவு வரும்? 0 minus 6 the whole square that is equal to 36. இங்க 0 minus 8 எவ்வளவு? minus 8 the whole square that is equal to 64. இது நமக்கு பண்ணும்போது நமக்கு எவ்வளவு வருது? 36 ஓட 64 கூட்டினா நமக்கு எவ்வளவு வரும்? 100. அப்ப நமக்கு 10 வந்திருக்கு. இப்ப இந்த A பாயிண்ட், B பாயிண்ட், C பாயிண்ட் இந்த 3 புள்ளிகளும் வட்டத்தின் உள்ளேயா வெளியேயா வட்டத்திலான்னு கண்டுபிடிக்கணும் நம்ம இல்லைங்களா? இது பாருங்க, இந்த ஆன்சர் எவ்வளவு வந்திருக்கு? நமக்கு √117 வந்திருக்கு. அது நம்ம இதுக்கு ரூட் வேல்யூ எடுத்தோம்னால 10 விட கூடுதலாக வரும். இங்க 106 வந்திருக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப். இதுவும் 10 விட கூடுதல். அப்ப இது இரண்டுமே ஆரங்கள் அல்ல. இந்த மையத்திலிருந்து அது கூட நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்து நம்ம பண்ணும்போது அதனுடைய தூரம் வந்து கரெக்டா 10 இருக்கணும். அது எதுக்கு மட்டும்தான் வருது? C பாயிண்ட்க்கு மட்டும்தான் வருது. OC எடுக்கும்போது நமக்கு √100, அதாவது அதனுடைய ஆரம் வந்து கரெக்டா 10 வந்துருச்சு. அப்ப இந்த C பாயிண்ட் மட்டும்தான் எங்க அமையும்? வட்டத்தில் அமையும். இந்த A பாயிண்ட்டும் B பாயிண்ட்டும் வட்டத்திற்கு வெளியே அமையும். A பாயிண்ட் எவ்வளவு? 6, 9, 5, 9. இது ரெண்டு எங்க அமையும்? வட்டத்திற்கு வெளியே. வட்டத்திற்கு வெளியே அமையும். வெளியே அமையும் இந்த இரண்டு புள்ளிகளும். C பாயிண்ட் என்னப்பா? 6, 8 இல்லைங்களா? 6, 8 மட்டும் எங்க அமையும்? இது மட்டும் வட்டத்தில் அமையும்.
வட்டத்துக்கு மேலேயே அந்த ஆரம் கரெக்டாக வந்திருக்கு. ஆரம் எவ்வளவு 10, அந்த கரெக்டாக அந்த 10 வந்திருக்கங்காட்டி இந்த 6,8 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து வட்டத்தில் அமையும். சரிங்களா? இந்த கொஸ்டின் கம்ப்ளீட் ஆகல, இன்னும் செகண்ட் பார்ட் இருக்கு பாருங்க. இந்த வட்டத்தில் உள்ள 8 புள்ளிகளின் குறிகாட்டி எண்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த பார்ட் கொஸ்டினுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதனுடைய செகண்ட் பார்ட் கொஸ்டின் இதுல இருந்து 8 பாயிண்ட்ஸ் நம்மள வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? வட்டத்தினுடைய ஆரம் வந்து 10ன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்ப வட்டத்தினுடைய ஆரம் 10 இருக்குங்காட்டி அது 2 மையப்புள்ளி வந்து ஆதி புள்ளியா இருக்கிறங்காட்டி இந்த புள்ளி என்னவா இருக்கும்? இதனுடைய நீளம் 10 தானே. 10 இருக்கும் பொழுது இதனுடைய எண்ஜோடி என்னவா இருக்கும்? இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய நீளம் எக்ஸ் அச்சில் இருக்கக்கூடிய நீளம். y அச்சு வந்து எக்ஸ் அச்சில் y இன் மதிப்பு எவ்வளவு? 0. ஸோ இந்த பாயிண்ட் வந்து எவ்வளவு? 10,0. இதனுடைய நீளமும் எவ்வளவா தான் இருக்கும்? அதே 10 தான் இருக்கும், அதே 10. ஆனா இங்க நம்ம புள்ளியாக எழுதும் பொழுது எக்ஸ் அச்சு இதனுடைய மதிப்பு எவ்வளவாயிருது? 0வாக மாறிவிடுகிறது. இங்க அதனுடைய வேல்யூ எவ்வளவா இருக்கும்? 10ஆக இருக்கும். இங்கேயும் 10 தான். ஆனா இது எங்க இருக்கு? எக்ஸ் டேஷ்ல இருக்கு. எக்ஸ் டேஷ்ல வந்து எப்படி எழுதணும்? நம்ம குறையெண்கள் யூஸ் பண்ணி தான் எழுதணும். நம்ம இப்ப குறையெண்கள் எழுதுறங்காட்டி இதனுடைய எண்ஜோடி -10,0. ஏனென்றால் இதுவும் எந்த அச்சில் இருக்கு? எக்ஸ் அச்சில் இருக்குது. அதனால y மதிப்பு 0. இந்த சைடு எழுதும் போது இந்த வேல்யூ வந்து 10 வந்து -10ஆக மாறிவிடும். அப்ப அதே மாதிரி தான் இங்கேயும் இல்லைங்களா? இதனுடைய மதிப்பு என்னவாக இருக்கும்? இந்த இடத்துல இங்க எழுதிக்கலாம். நமக்கு இதனுடைய மதிப்பு என்னவாக இருக்கும்? எண்ஜோடி இங்கிருந்து இது வரைக்கும் -10. ஸோ இங்க -10 வையிலையும் இது y அச்சு எக்ஸ் மதிப்பு 0 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இப்போ 4 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் தேவை? 8 பாயிண்ட்ஸ் தேவை இல்லைங்களா? 8 புள்ளிகள் தேவை. நம்ம 4 புள்ளிகள் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இனி நமக்கு 4 புள்ளிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கான க்ளூ தான் நமக்கு போன கொஸ்டின்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. 6,8 அப்படிங்கிற புள்ளி இந்த வட்டத்தில் அமையும். இப்போ தானே பார்த்தோம் நம்ம. அப்போ இந்த பாயிண்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? இனியும் 4 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப 6,8 சம்வேர் இங்க ஒரு 8 இருக்கு, இங்க வந்து 6 இருக்கு. இந்த 6ம் இந்த 8ம் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் வந்து நம்ம என்னது? 6,8 வட்டத்தில் அமையும் சொல்லலாம். இங்க நான் என்ன பண்றேன்? இங்கிருந்து ஒரு செங்கோணம் வரைச்சுக்கிறேன் நான். இப்போ அப்ப இங்க 6, அப்ப இங்க 6னா இங்கேயும் அதே 6 8ம் சேர்ந்து நமக்கு 10 ஆரம் கிடைக்கும் இல்லையா? இந்த 6ம் இந்த 8ம் சேர்ந்து நமக்கு இங்க என்ன கிடைக்குது? 10 கிடைக்குது. இங்க இருக்கக்கூடிய வந்து ஒரு செங்கோண முக்கோணமா ஃபார்ம் பண்ணோம்னா இங்க இருக்கக்கூடிய 6ம் இங்க இருக்கக்கூடிய 8ம் பைத்தகோரஸ் தேற்றம் பயன்படுத்தும் போது 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். அப்ப அதே பிரின்சிபல் நம்ம யூஸ் பண்ணி இங்க 6 ஆகும்போது இங்க நெகட்டிவ்ல வரங்காட்டி நம்ம என்ன எழுதுவோம்? -6. இங்க 8 இருக்கு. அப்ப இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? -6,8. அப்ப இந்த 8 இதனுடைய நீளம் இங்க இருக்கும்ல, -6 ஸ்கொயர் பிளஸ் -8 ஸ்கொயர் போட்டோம்னாலும் நமக்கு 10 ஸ்கொயர் வரும். அப்ப அங்கேயும் நமக்கு ஆரம் கிடைக்குது. அப்ப இந்த பாயிண்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? -8. அப்ப இங்கேயும் நமக்கு வரைக்க முடியும். ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு பார்த்தோம்னா -6,-8. அதே மாதிரி இங்க என்ன வரும்? இந்த இடத்துல என்ன வரும்? 6,-8. இப்படித்தான் அதனுடைய மற்ற 4 புள்ளிகள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச 8 புள்ளிகள்ல முதல் புள்ளி என்னது? 10,0, அப்புறம் -10,0, 0,10, 0,-10. இது முதல்ல நம்ம கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் என்னது? 6,8, -6,8, அப்புறம் -6,-8, பின்ன என்னது? 6,-8. இப்படி 8 புள்ளிகள் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்படித்தான் பாருங்க, செக் பண்ணிக்கலாம் இன்னொரு தடவை. 6,8, -6,8, -6,-8, 6,-8. இப்படி இதனுடைய 8 புள்ளிகள், 8 புள்ளிகளுடைய குறிகாட்டி எண்கள் வட்டத்தில் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்ப 4th கொஸ்டின் போலாங்களா நமக்கு? ஓகே. மையத்தின் குறிகாட்டி எண்கள் 1,1, ஆரம் √2 உடைய வட்டத்தில் எக்ஸ் அச்சை வெட்டி செல்லும் புள்ளிகளின் குறிகாட்டி எண்களும் y அச்சை வெட்டி செல்லும் புள்ளிகளின் குறிகாட்டி எண்களையும் கண்டுபிடிக்கணும். இது 4வது கொஸ்டின். அப்ப போன கொஸ்டின்ல வட்டத்தின் மையம் வந்து ஆதிப்புள்ளியா இருக்கு. இந்த கொஸ்டின்ல வட்டத்தினுடைய மையம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1,1, ஆரம் வந்து √2 கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம ரஃபான வரைஞ்சு பார்த்தோம்னா 1,1 ஆரம் வச்சு நான் வரைஞ்சிருக்கேன், மையம் வச்சு நான் வரைஞ்சிருக்கேன். இதனுடைய ஆரம் வந்து √2 சொல்லியிருக்காங்க. நம்ம 9th ஸ்டாண்டர்ட் படிச்சோம், √2 கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, √3 வரைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு செங்கோண முக்கோணத்துல வந்து நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த
என்னது இங்கேயும் 1 இங்கேயும் 1 இருக்கும்போது இதனுடைய மதிப்பு என்ன வருது நமக்கு √2. இது ஒரு செங்கோணம் கோணமாக இருக்கும்போது இந்த இடத்துல இதனுடைய மதிப்பு வந்து √2 அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் ஆல்ரெடி இல்லைங்களா. அந்த பிரின்சிபலை நான் இப்போ யூஸ் பண்ண போறேன். இப்போ இந்த 1,1 அப்படிங்கிற புள்ளி வந்து பார்த்தோம்னா எக்ஸ் அச்சுல இருந்து 1 y அச்சுல இருந்து 1. அப்ப நான் இங்கிருந்து ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சுக்கிறேன். இதை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன். அப்ப இந்த நீளம் எவ்வளவு இந்த நீளம் எவ்வளவு இது நம்ம ஆரம்பமே நான் வரைஞ்சிருக்கேன். ஆனா நமக்கு தெரியாது சரிங்க. அப்போ இங்க 1 இங்க 1 இது வந்து என்ன ஆதி புள்ளியிலிருந்து ஒரு தூரம் இங்கிருந்து இங்க ஒரு தூரம். அப்ப கண்டிப்பா இதனுடைய நீளம் நமக்கு எவ்வளவு இருக்கும் √2 இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஆதி புள்ளி நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய தூரம் அதாவது மையத்திலிருந்து இந்த ஆதி புள்ளி வரைக்கும் இருக்கக்கூடிய தூரம் தான் நமக்கு எவ்வளவு வருதுங்க √2 சொல்லி நமக்கு இங்க வருது இல்லைங்களா. அப்ப ஒரு பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து என்னது ஆதி புள்ளி. இனி எக்ஸ் அச்சு இதையில என்ன பண்றாங்க இப்படி போட்டுட்டாங்க. இப்படி போடும்போது இங்க 1 அதே நீளம் இங்க 1 போட்டனால இங்க நமக்கு எவ்வளவு வரும் √2ங்கிற ஆரம் வந்து நமக்கு கிடைக்கும். அப்ப இங்கேயும் 1 இங்கேயும் 1 சோ அப்ப இங்க நமக்கு என்ன வருது √2 அப்படிங்கிறது கிடைக்கும் காரணம். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட் நமக்கு 2,0 இங்கிருந்து ஒரு தூரம் இங்கிருந்து ஒரு தூரம் அதனால நான் 2 அப்ப 2,0 இதே பிரின்சிபல் தான் இங்கே மினிமம் இங்க 1 இந்த நீளம் 1 அப்ப இங்க √2 இங்க நமக்கு இங்க ஒரு 1 இங்க ஒரு 1 அதனால இங்க வந்து √2. அப்ப ஆரம்பத்தை நம்ம பார்த்தோம்னா எக்ஸ் அச்சை வெட்டி செல்லும் புள்ளிகள் வந்து 0,0 2,0 y அச்சை வெட்டி செல்லும் புள்ளிகள் பார்த்தோம்னா இதே 0,0 இங்க 0,2. அப்ப இத பேசிக்கா நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது பாகம் உயரம் 1 1 இருந்ததுன்னா இங்க √2 சொல்லிட்டு வரும். சோ எக்ஸ் அச்சை வெட்டும் புள்ளிகள் எக்ஸ் அச்சை வெட்டும் புள்ளிகள் எக்ஸ் அச்சை வெட்டும் புள்ளிகள் என்னெல்லாம் 0,0 2,0. அடுத்தது y அச்சை வெட்டும் புள்ளிகள் என்னெல்லாம் y அச்சை வெட்டும் புள்ளிகள் பார்த்தோம்னா 0,0 0,2. இதுதான் இதனுடைய ஆன்சர் சரிங்களா. क्वेश्चन நம்பர் 5 பாருங்க. ஒரு முக்கோணத்தின் உச்சிகள் 1,2 2,3 3,1 என புள்ளிகள் ஆகும். இதன் சுற்றுவட்டத்தின் மையமும் ஆரமும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு முக்கோணத்துல 3 உச்சிகள் நம்ம கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா இதனுடைய இந்த சுற்றுவட்டத்தின் மையம் ஒரு முக்கோணத்துடைய சுற்றுவட்டம் கண்டுபிடிக்க நமக்கு படிச்சிருப்பீங்க நீங்க அதையும் அதனுடைய ஆரம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இந்த படத்தை பாருங்க இதுதான் 5வது கொஸ்டின். சுற்றுவட்ட மையம் வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. சுற்றுவட்ட மையம் இதுதான் சுற்றுவட்ட மையம். அப்புறம் இதனுடைய ஆரம் ஆரம் அப்படிங்கிறது பட்டத்தினுடைய ஆரம் மையத்துக்கு இவ்வளவு தூரம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த பாயிண்ட் மையமா இருக்குது. இதை என்ன நினைக்கலாம் ஓ அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்ப அதனுடைய புள்ளி நமக்கு தெரியாதனால x, y அப்படின்னு சொல்லி நாம அதை எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்ப இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நான் A B C அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துருக்கேன். நான் இந்த பாயிண்ட் உடைய நீளங்களை வந்து நான் வந்து இப்ப கண்டுபிடிக்க போறேன். இதை வந்து நம்ம ஓன் வச்சுக்கலாம் சரிங்களா. அப்புறம் கண்டுபிடிக்கலாம் OA உடைய தூரம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ OA is equal to square vector. இந்த நீளம் நமக்கு ஃபார்முலா தெரியுமில்ல x1 - x2 the whole square plus y1 - y2 the whole square is equal to square vector. O எவ்வளவு x, y. A எவ்வளவு 1, 2. என்னடா x - 1 the whole square plus y - 2 the whole square. அதே மாதிரி OB is equal to square root of டைரக்டா எழுதிடலாமா x1 - x2 அப்ப எவ்வளவு x - 2 the whole square. இதற்கு வரப்படலாம் y - 3 the whole square. எழுதலாம். அதுக்கு OC. So OC is equal to square root of என்னது x - 3 the whole square plus y - 1 the whole square. எல்லா ரூட் இருக்கறதால நமக்கு கால்குலேஷன் டிஸ்கஸ் பண்ணலாம். OA ஸ்கொயர் OB ஸ்கொயர் OC ஸ்கொயர் நம்ம சமன்படுத்திக்கலாம். ஏன்னா இது மூணுமே என்ன வட்டத்தினுடைய ஆரம். அதனால OA OB OC எல்லாம் சமமா இருக்கறதால OA ஸ்கொயர் OB ஸ்கொயர் OC ஸ்கொயர் சமமாக தான் இருக்கு. அப்ப OA ஸ்கொயர் நமக்கு என்ன வருது x - 1 the whole square plus y - 2 the whole square.
அது எதுக்கு சமமாக இருக்குது OB OB ஸ்கொயர் பண்ணா ரூட் போயிடும் so x minus 2 the whole square plus y minus 3 the whole square அது மாதிரி எதுக்கு சமமாக இருக்குது OC ஸ்கொயர் அதோட வேல்யூ x minus 3 the whole square plus y minus 1 the whole square அப்ப இது மூணும் ஒண்ணுக்கு சமம் ஏன்னா ஆறு இப்ப நம்ம என்ன பண்ணலாம் இதையும் எடுத்து சமன்படுத்தி நம்ம ஒரு சமன்பாடு பண்ணலாம் மறுபடியும் என்னலாம் செகண்ட் சமன்பாடு இதையும் நம்ம என்ன பண்ணலாம் இதை ரெண்டையும் சமன்படுத்தி இன்னொரு சமன்பாடு நம்ம உருவாக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் இதை ரெண்டையும் நான் எடுத்து நம்ம ரெண்டு சமன்படுத்துறேன் இங்க என்ன கொடுத்திருக்காங்க x minus 1 the whole square plus y minus 2 the whole square is equal to என்னது x minus 2 the whole square plus y minus 3 the whole square அப்படிங்கற நம்ம இல்லையா இப்போ இத நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் x minus y the whole square is equal to x square minus 2xy plus y square படிச்சு நம்ம 8ஆம் கிளாஸ்ல அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் இத வந்து நம்ம எல்லாரையும் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் so x square minus 2x plus 1 இல்லையா இது என்னையும் y square minus 4x plus 4 சமம் இந்த இடத்துல வரும் x square minus 4x plus 4 y square minus 2xy அப்ப என்ன வரும் 2 into x into y x வந்து என்ன இருக்கு y இது வந்து 3 அப்ப என்ன வரும் 6y plus y square அதாவது 3 ஸ்கொயர் எல்லாத்தையும் இந்த சைடு வந்துறாங்க x square minus 2x plus y square இங்க y இல்லையா minus 4y plus 4y இங்க ஒண்ணு கூட்டிக்கோங்க 5 அந்த சைடு பார்க்கலாம் x square minus 4x plus y square minus 6y plus 4y வந்து கூட்டினா மேல வரும் 13 plus x square ஆன்சர் வெர்ஷன் ஆயிடும் minus x square அப்ப என்ன பண்ணிக்கிறேன் டைரக்டாவே ரெண்டையுமே கேன்சல் பண்ணிடுறேன் plus y square ஆன்சர் வெர்ஷன் ஆயிடும் minus y square அதையும் பண்ணிக்கலாம் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இங்க எல்லா வேல்யூஸ் இங்க போடுறதெல்லாம் minus 2x minus 4y plus 5 minus 4y இந்த சைடு வெர்ஷன் ஆயிடும் plus 4y minus 6y இந்த சைடு வெர்ஷன் ஆயிடும் plus 6y plus 13 இந்த சைடு வெர்ஷன் minus 13 சமம் 0 அப்ப என்ன பண்ணலாம் x x கூட பண்ணலாம் y கூட பண்ணலாம் இங்க 4x இங்க என்ன வரும் 4x minus 4x minus 2x plus 4x இத ரெண்டையும் நம்ம பண்ணலாம் இல்லையா minus 2x plus 4x பண்ணா எவ்வளவு வருது plus 2x வரும் அதுக்கு minus 4y plus 6y பண்ணா எவ்வளவு வரும் plus 2y plus 5 minus 13 வரும்போது நமக்கு என்ன வரும் minus 8 இது வந்து முதல் சமன்பாடு வச்சுக்கலாம் அப்படின்னா இல்லையா இது எல்லாமே இரண்டாம் வாய்ப்பாடுல வரும் அப்படி நம்ம நினைச்சோம்னா இல்ல x plus y minus 4 மொத்தத்தையும் என்ன பண்ணிடுறேன் ரெண்டாவது வகுத்தல் ரெண்டாவது வகுப்பு இது போயிடும் இந்த ரெண்டு வகுப்பும் போயிடும் 8 ரெண்டாவது வகுப்பு 4 வரும் இது முதல் சமன்பாடாக வச்சுக்கோம் ஓகே இனி அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த சமன்பாடு இது ரெண்டு ஆனது தானே இது ரெண்டையும் சமன்படுத்தலாம் பாருங்க x minus 2 the whole square plus y minus 3 the whole square is equal to x minus 3 the whole square plus y minus 1 the whole square இதே மாதிரி எழுதலாம் என்ன வருது x square minus 4x plus 4 plus y square minus 6y plus 9 சமம் x square minus 6x plus 9 plus y square minus 2y plus 1 அப்படியே நம்ம இத எழுதலாம் எழுதிட்டு என்ன நடக்குது நம்ம இது சிம்பிளி பண்ணலாம் x square minus 4x plus y square minus 6y இத ரெண்டையும் கூட்டினா வரும் 13 சமம் x square minus 6x plus y square minus 2y plus இத ரெண்டையும் கூட்டினா நமக்கு 10 plus x square ஆன்சர் வெர்ஷன் ஆயிடும் minus x square கேன்சல் பண்ணிக்கலாம் y square ஆன்சர் வெர்ஷன் ஆயிடும் minus y square கேன்சல் பண்ணிக்கலாம் பாக்கி இருக்கிற உறுப்புகளை என்னன்னா minus 4x minus 6y plus 13 minus 6x இங்க வரும்போது plus 6x minus 2y இங்க வரும்போது plus 2y minus 10 சமம்
0. minus 4x plus rx ரெண்டு எவ்வளவு வரும் plus 2x minus 6y plus 2y எவ்வளவு வரும் minus 4y plus 13 minus 10 plus 3 சமம் 0. அப்ப minus 4x plus rx பண்ணும்போது நமக்கு plus 2x minus 6y plus 2y பண்ணும்போது minus 4y 13 minus 10 பண்ணும்போது plus 3. இது இரண்டாவது சமன்பாடு நம்ம பண்ணிக்கலாம். எடுத்து இத ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த ரெண்டு சமன்பாட்டை நம்ம சால்வ் பண்ணலாம். இது நம்ம முதல் கிளாஸ் பாடத்துல இரண்டு சமன்பாடுகள் தீர்வு கண்டுபிடிக்கிறவங்க வச்சுட்டோம்ல, அதை யூஸ் பண்ண வேண்டாம். ஏற்கனவே நம்ம தீர்வு கண்டுபிடிக்கணும். அப்ப தீர்வு கண்டுபிடிக்கும்போது இது கம்ப்ளீட்டா நம்ம ரெண்டாவது பெருக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? அப்ப டைரக்டா நம்ம இந்த சமன்பாடை எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி ரெண்டாவது பெருக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 2x plus 2y minus 8 சமம் 0. அதை எடுத்துக்கிறேன். இந்த சமன்பாடை எடுத்துக்கிறேன். நமக்கு வந்து ரெண்டு கேன்சல் பண்றதுக்கு minus 4y plus 3 சமம் 0. இது ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கு. இதை கேன்சல் பண்ணா என்னுடைய சைன் மாற்றணும் நம்ம ரெண்டு கேன்சல் ஆகும். ஸோ எல்லாத்துடைய சைன் வேணும் மாற்றிக்கலாம். மாற்றும் போது plus 2x minus 2x ஆயிரும், கேன்சல் ஆயிடும். 2y plus 4y எவ்வளவு 6 minus 8 minus 3 எவ்வளவு minus 11 சமம் 0. ஸோ y is equal to minus 11 plus 11 பெருக்கல் 6 வரும்போது வகுத்தல் 6. ஸோ y உடைய மதிப்பு எவ்வளவு 11/6. அதுக்கு என்ன y equal to 11/6 என்று 1 இடுக என்று 1 இடுக. ஒன்றாம் வாய்ப்பாடு சமன்பாடு x plus y minus 4 சமம் 0. x plus y உடைய மதிப்பு எவ்வளவு 11/6 minus 4 சமம் 0. அப்ப இத அப்படியே நம்ம சால்வ் பண்ணனும். சால்வ் பண்ணனும் என்ன வரும் x plus இது ரெண்டையும் மட்டும் போடலாம். ஆன்சர் எடுத்துக்கலாம் ஈஸியா. இங்க என்ன பண்ணிக்கலாம் நமக்கு இதான் क्वेश्चन பையாராயமா 11 minus 6 24 சமம் 0. அப்ப x plus இதனுடைய மதிப்பு எவ்வளவு 11 எவ்வளவு 4 வருஷா 3 2 வருஷா minus 13/6 சமம் 0. so x is equal to minus 13/6. அங்க போகும்போது என்ன ஆகுமா plus 13/6. இதுதான் x, y உடைய குறிகாட்டி எண். so x point y point அந்த சுற்றுவட்டத்தினுடைய மையத்தை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அந்த பாயிண்ட் எவ்வளவு வருது நமக்கு x உம் y உம் x point வந்து 13/6, y point வந்து எவ்வளவு 11/6. இதனுடைய ஆரத்தை நீங்களே கண்டுபிடிச்சுக்கிறீங்களா? அதை ஹோம்வொர்க் எடுத்துக்கிறீங்களா? ஆரம் கண்டுபிடிக்கிறது எப்படி நமக்கு தெரியுமில்ல? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 minus x2 whole square plus y2 minus y2 whole square. x1 எவ்வளவு இதுதான் ஆரம். இந்த நீளத்தையும் இந்த நீளத்துக்கும் நீங்க தூரம் கண்டுபிடிச்சீங்கன்னா நமக்கு ஆரம் ஆயிடும். அதை வந்து நீங்க என்ன பண்ணீங்களா உங்களுடைய ஹோம்வொர்க்காக நீங்க எடுத்துக்கோங்க. இதோட இந்த குறிகாட்டியங்கள் பாடம் நிறைவடைகிறது. மாணவர்களே என்ன நல்ல எக்ஸாம் படிங்க. இந்த பாடம் இதோடு நிறைவடைகிறது. நன்றி.